மொத்தம் 256. அதுல 10% வந்து 25 பேர். இந்த 25ல ஏனம் பிராந்தியத்துல மட்டும் 23 பேர் செலக்ட் ஆகிறாங்க. மீதி இருக்கிற 3 பிராந்தியத்துல இருந்து 2 பேர் செலக்ட் ஆகிறாங்க. பாண்டிச்சேரி அதான் முற்படுத்தப்பட்ட பிரிவுல வந்து பொருளாதாரத்தை பின்தங்கியது. ஆமா, இடபிள்யூஎஸ் இவ்வளவு பேர் ஏனம் லிஸ்ட் இதை போட்டுறாங்க பாருங்க. எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் அது சம்பந்தமா வந்து மொத்தம் 25 பேர் கொடுத்துறாங்க. இந்த 25 பேர்ல எல்லாமே ஏனத்தாள் தான். 23 பேர், 2 பேர் தான் பாண்டிச்சேரி ஆளு. இது வந்து தொடர்ந்து இது போல தவறுகள் இந்த அரசுல நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டும் அரசு பணியில இது போன்று வந்து முறைகேடு நடக்கும் போது அதிமுக சார்பில் முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்தோம். ஆனால் அந்த மனு மீது முதலமைச்சர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இப்ப இதுல முக்கியமான காரணங்கள் என்னன்னா, மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு பிரிவுல பயன்பெறாதவர்கள் எந்த கேஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சர்டிபிகேட் கொடுக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு பிரிவில் பயன்பெறாத அவங்களுக்கு வந்து அந்த சர்டிபிகேட் கிடைக்காதவர்களுக்கு யாராக இருந்தாலும் இந்த பிரிவுல வந்து அவங்களுக்கு வந்து அந்த சர்டிபிகேட் கொடுக்கணும். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய பிரிவுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அதுதான் அதுல ஆட்சி இருக்கு. அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில வந்து இந்த ஐயங்காரு, ரெட்டியாரு, முதலியாருல ஒரு பிரிவினர், அந்த மாதிரி வந்து ஒரு 70க்கும் மேற்பட்ட கேஸ்ட் இருக்கிறாங்க. 70க்கும் மேற்பட்ட ஜாதியினர் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய இடஒதுக்கீடு பிரிவுல பயன்பெறாதவங்க. அவங்களுக்கு தான் இதை வந்து கொடுக்க சொல்லிடுறாரு மோடி சார். அவங்களுக்கு தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல பின்தங்கி கொடுங்க. அவங்களுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சம் இருக்கணும். அதே போன்று அவங்க வந்து ஒரு 900 சதுரடிக்குள்ள வீடு கட்டியிருக்கணும். 900 சதுரடினா 900 feet. ஆமா, அதுக்குள்ளதான் வீடு கட்டியிருக்கணும். அது மேல அவங்க கட்டியிருந்தாங்கன்னா அவங்க வந்து பயன்பெற முடியாது. இப்போ இந்த வந்து புதுச்சேரி மாநிலத்துல பல தாலுக்கா இருக்குது, தாசில்தார் இருக்கு. அதாவது வந்து உழவர தாசில்தார் இங்க அங்க வெளியூர்ல இருந்து இங்க இருக்கிற தாசில்தார்கள் வந்து இந்த மாதிரி சர்டிபிகேட் இவங்க கொடுக்கறதே கிடையாது. கடந்த 3 ஆண்டு காலமாகவே முற்படுத்தப்பட்ட பிரிவுல மிகவும் பின்தங்கியவர்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிய சான்றிதழுக்கு போகும்போது அவங்களுக்கு சான்றிதழ் மறுக்கப்படுகிறது. ஆனால் ஏனம் பிராந்தியத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அங்க இருக்கிற தாலுக்கால இருக்கிறவங்க கையெழுத்து போட்டு அனுப்புறாங்க. அதாவது வந்து அவங்க முழுசா அவங்க தான் பயன்பெறாங்க. இதுல வேற யாருமே பயன்பெறல. பாருங்க, 25 பேர்ல ஒரு ஆள் தான் பாண்டிச்சேரி சேர்ந்தவர், 23 பேர் வந்து ஏனத்துக்காரு. அப்ப இது வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு இங்க ஆளக்கூடிய இந்த பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சு வருது. இந்த பணி நியமனம் என்பது வந்து ஒரு மோசடியான நியமனம். இது சமூக நீதி நிலைநாட்டப்படவில்லை. இது வந்து புதுச்சேரி மாநிலத்திற்கான அந்த இடஒதுக்கீடு இல்லை. இது ஏனம் பிராந்தியத்துக்கான இடஒதுக்கீடு போன்ற, அதாவது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய உன்னதமான ஒரு சட்டத்தை ஒரே ஒரு பிராந்தியத்துக்குள்ள வந்து உள்ளடக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அரசு அதிகாரிகளும் ஆளும் அரசும் இவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை. பல முறை நாங்க எடுத்து சொல்லியிருக்கிறோம். நீங்க இதெல்லாம் சொல்லணும். இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு முதல்ல தெளிவுபடுத்தணும் யாரெல்லாம் இடபிள்யூஎஸ் வராங்க என்பதை. அதை இன்னி வரைக்கும் வந்து இந்த வந்து மாவட்ட ஆட்சியரை எங்கேயுமே தெளிவுபடுத்துறதே கிடையாது. இது மாவட்ட ஆட்சியருடைய கடமை. அப்ப இந்த தேர்வை வந்து முழுமையாகவோ அல்லது அந்த இடபிள்யூஎஸ் மட்டுமோ ரத்து செய்துவிட்டு நியாயமான முறையில அனைத்து பகுதி மக்களுக்கும், புதுச்சேரி மாநிலத்தில் படித்த அனைத்து பகுதி பிள்ளைகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் வேலை வாய்ப்புல இடமளிக்கக்கூடிய ஒரு செயலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் இந்த மாநில தலைமைச் செயலர் அவர் எங்கேயோ பீச்சில் உட்காந்து வந்து என்ன சாப்பிட்றாருன்னு தெரியல நம்மளுக்கு. இதெல்லாம் அவர் தான், இதெல்லாம் வந்து அவங்களுடைய வேலை தான். இதெல்லாம் ஏன் போன வருஷம் இப்படி வந்தது, இங்க ஏன் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன்னு கேட்கணும் இல்லையா? அவங்க கவர்மெண்ட் வந்து வேலை வாய்ப்புல வந்து அவங்க எல்லாரும் கொடுத்துட்டாங்க சர்டிபிகேட், இதே முடிச்சிட்டாங்க. ஆமா, இங்க கொடுக்க மாட்டாங்க. அப்ளை பண்ணவங்களுக்கு இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க திருப்பி. இங்க இருக்கிற மக்களுக்கும் இது தெரியல. இந்த அரசாங்கம் இதை புரிய வைக்கல. ஒண்ணுமோ
ஆமா, ஏன் மக்களுக்கு தெரியலன்னா இந்த கவர்மெண்ட் இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொல்ல மாட்டேங்குது. நான் தான் சொல்றேன், இப்ப நான் சொல்றேன் 70 ஜாதி இருக்குன்னு சொல்லிட்டு இடபிள்யூஸ்ல. இப்ப அதை அவங்க சொல்லணும் எந்தெந்த ஜாதி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கங்க வந்து ஒரு விளம்பரம் போர்டு வைக்கணும். ஏன்னா இந்த சட்டம் வந்து 3 ஆண்டு காலமா தான் இருக்குது. மத்திய அரசால போடப்பட்ட இந்த சட்டத்தினுடைய உரிமைகளை பெறுவதற்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனா அந்த தொகுதியில் மட்டும் வந்து விழிப்புணர்வு ஆமா, எப்படி வந்தது? மல்லாடி சார் நினைச்சாருன்னா அப்ப எல்லாமே நடக்குமா இந்த அரசாங்கத்துல? இல்ல, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இது தப்பு இல்லையா இது? இப்ப நான் வந்து செட்டியார் என்னன்னு, நான் வந்து அந்த மத்திய அரசாங்கத்துடைய இடஒதுக்கீடு பிரிவுல நான் வரல. எம்பிசிலயோ, ஓபிசிலயோ, எஸ்சிலயோ, எஸ்டிலயோ, அப்புறம் அந்த எதுலுமே நான் வரல. இப்ப நான் வந்து இதுல வரலாம். எதுல வரலாம்? இந்த இடபிசி வரலாம். எனக்கே தெரியல இதுல போலாமா போக கூடாதுன்னு சொல்லிட்டு. இங்க வேற பாண்டிச்சேரி மக்களுக்கு தெரியும். அப்படியே யாராவது ஒருத்தர் போனாலும் இந்த சர்டிபிகேட் சரியில்லை, அது இல்ல, இது இல்ல, இது இல்ல, நீ போ, தெரிஞ்சிட வேண்டியது. இப்போ நீங்க அப்படி பாத்தீங்கன்னா 1964, அது குறிச்சு இங்க முக்கியமான பாயிண்ட். 1964க்கு முன்பு புதுச்சேரியில வசித்த தங்களுடைய பிறப்பையும் இருப்பிடத்தையும் தங்களுடைய அறியாமையால பதிவு செய்யாதவர்களுக்கு இன்று வரை வந்து அட்டவணை இனத்திற்கான சான்றிதழ் மறுக்கப்படுகிறது. அவங்களுக்கு இடஒதுக்கீட்டுல அவங்க வரல. இப்ப நீங்க வந்து நான் கேட்ட இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டமே என்னன்னு கேட்டா, மாநில அரசாங்கத்தினுடைய இடஒதுக்கீட்டு பட்டியலில் வராதவர்களை மத்திய மாநில அரசாங்கத்துடைய இடஒதுக்கீடு பட்டியல வராதவங்க இடபிள்யூஸ்ல வரலாம், அதான் சட்டம். அப்போ நீங்க வந்து அந்த ஒரு வந்து குறிப்பா புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு 50 ஆண்டு காலம் இங்கே பிறந்து வாழக்கூடிய அட்டவணை இனத்தை சார்ந்தவர்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த இடபிள்யூஸ்ல வாய்ப்பு கொடுக்கணும். இதையே நாங்க முதலமைச்சரிடம் ஒரு வந்து 6 மாசம் முன்னாடி ஒரு கடிதம் கொடுத்தோம். இந்த மாவட்ட ஆட்சியருக்கு இதுல வந்து எந்த முடிவுமே எடுக்கல. சுப்ரீம் கோர்ட்டே ஒரு தீர்ப்பு சொன்னாங்க, தாயினுடைய பிறப்பிடத்தை ஆதாரமா கொண்டு நீங்க சான்றிதழ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. அதையும் இந்த அரசாங்கம் வந்து மறுத்து சட்டமன்றத்துல முதலமைச்சர் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வர்றாருன்னா, இது ஆராயத்துக்கு ஒரு கமிட்டின்றார். சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் சொன்ன தீர்ப்புக்கு பிறகு இந்த முதலமைச்சர் ஆராயத்துக்கு ஒரு கமிட்டி போடுறாரு. அதையும் இங்க இருக்கிற திமுக இருக்கிறவங்க, காங்கிரஸ் இருக்கிறவங்க எதிர்கட்சி வாய் மூடி பொத்தின்னு பேசாம தான் வெளில வந்தீங்க. அப்ப இது வந்து அட்டவணை இனத்தவருக்கு செய்யக்கூடிய தவறுகள் இந்த அரசு. இந்த நியமனத்துல வந்து இது தப்புதான். நமக்கு இது வந்து மிகப்பெரிய முறைகேடு. இது வந்து புதுச்சேரி பகுதியை சேர்ந்த படித்த மாணவர்களுக்கு இந்த அரசாங்கம் செய்து உள்ள மிகப்பெரிய துரோக செயல். மன்னிக்க முடியாத குற்றத்தை இந்த அரசு செஞ்சுக்குது. இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசு புதுச்சேரி மாநிலத்துடைய தலைநகரமா ஏனோ ஒரே ஒரு தாலுகா ஆபீஸர் மட்டும் பரவலாம் சொல்லி கைது போட்டு கொடுத்துருக்கீங்க. இங்க இவர்களும் கிடையாது. என்ன நியாயம் இது? வேணா இப்பதானே நாங்க இப்போ அதாவது ரிசல்ட் வந்து நடுராத்திரில ஓட்டிக்கிறாங்க. எப்ப நம்ம இந்தியாவுக்கு வந்து நள்ளிரவுல சுதந்திரம் கொடுத்தாங்களோ அத மாதிரி வந்து திருட்டுத்தனமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நைட்டு தான் விட்டுவாங்க. 10 மணி மேல தான் ரிசல்ட் வரும். 11 மணி மேல தூங்குவாங்க இல்லையா? அப்ப யாரும் வந்து பார்க்க கேட்க கூடாது. ஆனா யார் யாரு கொடுத்துறான்னு சொல்லிட்டு அட்ரஸ் கிடையாது. பேர் மட்டும் தான் இருக்கும், நம்பர் மட்டும் தான் இருக்கும். நீங்களே பார்த்துக்க வேண்டியதுதான்.